புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வேலூர் அருகே ஓடும் ரயிலிலிருந்து 4 மாத கர்ப்பிணியை காமுகன் தள்ளிவிட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியடைய வைத்தது. தமிழகம் முழுதும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்து வருவது மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஸ்கூட்டரில் சென்ற பெண் போலீசிடம் தங்கத்தாலியை அறுத்து அவரை கீழே தள்ளிவிட்டு மர்ம ஆசாமிகள் தப்பி சென்ற அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி. இவரது மனைவி லட்சுமி, வயது 42. திருப்பத்தூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் குற்றப்பிரிவு பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். மாலையில் பணியை முடித்துவிட்டு ஸ்கூட்டரில் வீட்டுக்கு புறப்பட்டார். ஜோலார்பேட்டை அடுத்த பொன்னேரி பகுதியில் சென்றபோது அவரை இருசக்கர வாகனத்தில் 2 ஆசாமிகள் பின்தொடர்ந்தனர். திடீரென அவர்கள் லட்சுமியின் கழுத்தில் இருந்த 11 சவரன் தங்க தாலி சரடை பறித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றனர். பின்னால் உட்கார்ந்திருந்த ஆசாமி தாலி செயினை பிடித்து இழுத்ததால் நிலை தடுமாறி வண்டியிலிருந்து கீழே விழுந்து லட்சுமி காயமடைந்தார். செயின் அறுத்ததில் கழுத்திலும் காயம் பட்டது. ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றார். பிறகு ஜோலார்பேட்டை போலீஸ் நிலையத்தில் லட்சுமி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர். பெண் போலீசிடமே 11 சவரன் தங்க தாலியை ஆசாமிகள் வழிப்பறி செய்த சம்பவம் திருப்பத்தூர் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது போலீஸ் வட்டாரத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. போலீசிடமே கைவரிசை காட்டிய ஆசாமிகளை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர்.